அத்தை, அபி, என்னத்த உங்களை ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னா நீங்க என்ன இங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அபிமா, எனக்கு ரூம்ல இருக்க போர் அடிச்சுதா, சரி அதான் சும்மா வெளியே வந்து உட்காரலான்னு வெளியே வந்து உட்காந்தேன். ஓ அப்படியா அத்தை, போர் அடிச்சுதா? போர் அடிச்சதுன்னா நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் உங்ககிட்ட கதை பேச வந்திருப்பேன்ல. இல்லம்மா, உனக்கு வேலை இருக்கும்ல, அதான் நான் உன்னை கூப்பிடல. என்னத்த, எனக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? நீங்க போர் அடிச்சதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே ரூமுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து கதை பேசியிருப்பேன். சரி பரவாயில்ல, விடுங்க, நம்ம இங்கே இருந்து கதை பேசலாம். நீ இப்படிதான் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பியா என்ன? ஆ ஆமாத்த, நான் எப்பவும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். என் வாய் மூடவே மூடாது தெரியுமா? தான் தெரியுமே, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. சரி சரி, இந்தாங்க உங்களுக்கு தான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன், குடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா பேசலாம். என்னது ஜூஸா? ஆமா ஜூஸ் தான், அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி ஷாக் ஆகுறீங்க? அது அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெண்ணிலா வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தா, அதுக்குள்ளே நீ திரும்பவும் எடுத்துகிட்டு வந்திருக்கியா, அதனால தான். இல்லையே, நீங்கள் அதுக்காக ஷாக் ஆன மாதிரி தெரியலையே, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு ஷாக் ஆகுனீங்க? இல்லைம்மா அபி, எனக்கு வயிறு வேற ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 3 பேரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க எனக்கு எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சாப்பிட்டே அப்படியே டயர்ட் ஆயிடுவேன் போல. பரவாயில்ல, அவங்களாம் கொடுக்கும்போது குடிச்சிங்கல்ல, இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க? அப்போ வெண்ணிலா ரியாக்காலாம் போட்டு கொடுத்தா தான் குடிப்பீங்க, நான் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டீங்க, அப்படி தானே? ஐயோ அபிமா, அப்படியெல்லாம் இல்லை. ஆமாம், உனக்கு ஒழுங்கா ஜூஸ் போட தெரியுமா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்களுக்காக மெனக்கட்டு யூடியூப்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தா நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நல்லா தான் இருக்கும், நம்பி குடிக்கலாம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஏதோ இதில் நான் ஏதோ கலந்த மாதிரியே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ அபி, அப்படியெல்லாம் இல்லைம்மா. என்னமா நீ என் பொண்டாட்டியே சந்தேகப்படுறியா என்ன? என் பொண்டாட்டி உனக்காக எவ்வளவு ஆசாசையா பார்த்து ஜூஸ் போட்டா தெரியுமா? நீ என்னடா அவளே சந்தேகப்படுற? டேய், நீ என்னடா ஏத்தி விடுற? எரும மாடே, நீ மூடு சரியா? அவன் அப்படிதான், அவன் ஊருக்கு இருக்கேன், நீங்க வாங்கி குடிங்க. என்னது நான் இருக்கனா? இந்த பாருமா, உனக்கு ரொம்ப நாளா உயிர் வாழணும்னு ஆசை இருந்து உன் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, இந்த ஜூஸை வாங்கி குடிக்காத. டேய் சக்தி, என்னடா பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, இவன் போட்டு தருவான், அதை வாங்கி குடிங்க, ரொம்ப நாள் வாழலாம். வந்துட்டான் அத்தை, அவன் அப்படிதான் பைத்திய மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான். உண்மையாவே ஜூஸ் நல்லா தான் இருக்கு, நான் கொஞ்சமா குடிச்சிட்டு தான் அப்புறம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன், நீங்க வாங்கி குடிங்க. அம்மா வாங்கி குடிக்காத, வீணா உயிரை விட்டுருவேன், அவ்வளவுதான் சொல்வேன். இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து உயிர் பிழைச்சு வந்திருக்க, இவ கையால இதை மட்டும் வாங்கி குடிச்சேன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ இவ இதுல ஏதோ ஒன்று கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். நீ வேற இவளை ரொம்ப கொடுமை பண்ணிருக்கியாமே, அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உன்னை போட்டு தரலாம் பிளான் போட்டுப்பா. எனக்கு தெரியாது இவளை பத்தி. ஏற்கனவே நான் இவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு கோவத்துல என் மண்டையில அம்மிக்கலை தூக்கி போடலான்னு நிறைய நாள் பிளான் போட்டிருக்கா. உன்னை சும்மா விட்டுருவாளா? அபி அப்படியாமா, அத்தையை போட்டு தரலான்னு முடிவதும் பண்ணிட்டியா என்ன? அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் தான் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அப்படியே பேசுறீங்க? நான் உண்மையாவே உங்க மேல இருக்க பாசத்துல தான் போட்டு வந்தேன். அம்மா நம்பாத, பாசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் வேஷம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கூட சொன்னா, நீ எப்போ இவளை பழி வாங்கணும்னு வெண்ணிலாவை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு இவளை வீட்டு வேலை வேற நிறைய வாங்கினியாமே, அதெல்லாம் சொல்லி என்கிட்ட திட்டிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ கொஞ்சம் கவனமா இருந்துக்குமா, ஏதோ கலந்துருப்பான்னு தான் தோணுது. பாரு, ஜூஸ் கலரை பார்த்தாலே சரியில்லை, கீழே ரெட் கலர்ல இருக்கு, மேல ஒயிட் கலர்ல இருக்கு, என்னத்தையும் கலந்துருக்கான்னு தான் நினைக்கிறேன். பண்ணி மாடே, நீ ஜூஸ் கேட்டப்போ நான் போட்டு தரலன்ட்டு இங்க வந்து ஏத்தி விட்டு இருக்கியா? எருமை எருமை. அம்மா பாருமா, நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு என்னை எப்படி முறைக்கிறா பாரு. அத்தை, நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க அப்படிதானே? இவன் சொல்றதை கேட்டுட்டு நீங்க நான் போட்டு ஜூஸை வாங்கி குடிக்காம இருக்கீங்கல்ல? டேய், எதுக்குடா சும்மா பிள்ளைய வெறுப்பேத்திட்டு இருக்க? என் மருமக எனக்காக ஆசையா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா, நீ எதுக்குடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அபிமா நீ குடுடா, அத்தை குடிக்கிறேன். சரிங்க அத்தை, நான் உங்களுக்காக எவ்வளோ ஆசாசியா போட்டேன் தெரியுமா? இவனுக்கு போட்டு கொடுக்கல, அந்த பொறாமையில பேசிட்டு இருக்கான். நீங்க குடிங்க அத்தை. அம்மா வேண்டாம், இப்பவும் சொல்றேன், உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், குடிக்காத. அத்தை, அவன் கிடக்குறான் கிறுக்கு பையன், நீங்க குடிங்க அத்தை. அம்மா பாத்தியா, இவன் உன்னை குடிக்க வைக்கணுங்கிற தாட்லயே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவ கன்ஃபார்மா ஏதோ கலந்துருக்காமா, அதனாலதான் உன்னை இதை எப்படியாச்சும் குடிக்க வைக்கணுங்கிற தாட்லயே இருக்கா. டேய், ஒழுங்கா என்ன பெருப்பேத்தாம போயிரு. இதுக்கு முன்னாடி அப்பப்ப நான் சொல்லுவேன் தான், உன் மண்டையில அம்மி கலத்துக்கு போட்டு உனக்கு கொல்ல போறேன்ட்டு. ஆனா அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையால தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நைட்டு நான் உண்மையாவே பண்ணிடுவேன், ஒழுங்கா போயிரு. அம்மா பாத்தியாமா, உன் முன்னாடி என்ன எப்படிலாம் பேசுறா பாத்தியா? உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? இப்படிதாம்மா டெய்லி என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அனுபவிடா, சவனேன்னு கோயிலுக்கு வந்த புள்ள கழுத்துல நீ தானடா தாலி கட்டி கூப்பிட்டு வந்த? அப்படி சொல்லுங்க அத்தை, கோயிலுக்கு சாமி கும்பிட போனது ஒரு குத்தமா? பாவி பையன் அதுக்குள்ள தாலி கட்டிட்டான்.
பாருடா, சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு. அதானே மாமியார் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எங்களெல்லாம் எங்க கண்டுக்க போறீங்க? ஆமாடா, எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டு தான். அதுக்கு இப்ப என்னடா, நீ கண்ணு வச்சு கெடுத்து விட்டாத. அபிமா, முதல்ல நம்ம அவ்வளவு வரை சேர்ந்து சுத்தி போடணும். இந்த வீட்ல உள்ளதுங்க கண்ணே பெரிய கண்ணா இருக்கு. ஆ ஆமாத்த, அதுவும் இவன் கண்ணுல இருக்கே சரியான பொல்லாத கண்ணு. அப்படியே கண்ணை வச்சுட்டாலும் நீங்க சுத்தி போடுவீங்களோ இல்ல என்னமோ பண்ணுவீங்களோ, ஆனா அந்த ஜூஸை மட்டும் குடிக்காதமா. டிங்க மொபைல் இன்னைக்கு நான் உன் மண்டையை பழக்க போட மாட்டேன்டா. எஸ்கேப். போடவா சேர, என்கிட்ட சிக்காமல போயிடுவேன். இருக்கடா உனக்கு. அத்தை, பாத்தீங்களா அத்தை எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு? சரி விடுமா, அவன் எப்பவுமே அப்படிதானே. அத்தை, இவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதானா? இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பானோ? ஆமா அபி, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். ஏதாச்சும் குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். நிலா, அங்க பாத்தியா? அபி அத்தைக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து ஐஸ் வச்சிட்டு இருக்கா போல. ஆமா ரியாக்கா, அப்படிதான் போல. அத்தை, ஜூஸ் எப்படி இருக்கு? உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா போட்டிருக்க. என்னத்த சொல்றீங்க, உண்மையாவே நல்லா இருக்கா? ஆமா அபி, உண்மையாவே நல்லா இருக்கு. ஆனா நான் கேள்விப்பட்டவரை உனக்கு ஒழுங்கா சமைக்க தெரியாதுன்னு தானே கேள்விப்பட்டேன். அத்தை, அதெல்லாம் நான் நல்லா தான் சமைப்பேன். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் என்னோட சமையல் அருமை தெரியல. போக போக எல்லாருக்கும் புரியும். அபி, அச்சோ வெண்ணிலா, ரியாக்கா எப்போ வந்தீங்க? அதுவா, போக போக உன் சமையல் அருமை எங்க எல்லாருக்கும் புரியும்னு சொன்னல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அத்தை, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, சும்மா அடிச்சு விடுவா. என்ன ரியாக்கா, நான் உண்மையதான் சொன்னேன். அத்தை, நான் சொன்னல இந்த வீட்ல என் சமையலோட அருமை பத்தி யாருக்கும் தெரியலன்னு. அதுல இவங்க 2 பேரும் உண்டு. அபி, நானும் ஆரம்பத்துல உன்ன மாதிரி தான் சுத்தமா சமைக்க தெரியாம தான் இருந்தேன். இப்பவும் எனக்கு சரியா சமைக்க தெரியாது, அது வேற. ஆனா நான் போக போக கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஆமா அத்தை, அதான் எனக்கு தெரியுமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அத்தை, எங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்குமா? அது எப்படி? அத்தை, சுந்தர மாமா தான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டாரா? அவருக்கு என்ன பத்தி பேசலாம் இருக்க முடியாது, ரொம்ப கலாய்ச்சிருப்பாரே. ஐயோ ஆமா அத்தை, சும்மா இல்ல, உங்களை நல்லா கலாய்ச்சிட்டாங்க. வரட்டும் அவரு. ஐயோ அத்தை, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா, சும்மா நார்மலா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியாமா? ஆனா அபி, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன பாக்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கும் இப்படிதான் ஒழுங்கா சமைக்க தெரியாது, எல்லாருமே என்ன கலாய்ப்பாங்க. அதே மாதிரியே தான் நீயும் இருக்க. ஆமா அத்தை, வீட்டுல ஒரு மருமகளாச்சும் மாமியார் மாதிரி இருக்க வேண்டாம். அதான் அபி அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா போல. இப்ப எல்லாரும் என்ன பாராட்டுறாங்களா இல்ல கலாய்க்கிறாங்களா? கடவுளே, உங்க 3 பேரையும் இப்படி ஒன்னா பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தான் இவ்வளவு நாள் உங்க அருமை தெரியாம இருந்துட்டேன். உண்மையாவே உங்க 3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னத்த நீங்க, அதான் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுல, அப்புறமா என்ன? இல்ல மாரியா, உங்க 3 பேரையும் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா அது எதுவுமே மனசுல வைக்காம என்கிட்ட எவ்வளவு ஜாலியா பேசுறீங்க. உண்மையாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. நீங்க 3 பேர் இருக்கிறதுனால தான் வீடே கலகலன்னு இருக்கு. ஆனா இது புரியாம நான் உங்களை எப்படா வீட்டை விட்டு வெளியே அனுப்பன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். பைத்தியக்காரி மாதிரி முடிவெடுத்திருக்கேன். நான் பண்ணதெல்லாமே தப்புதான்னு எனக்கு இப்பதாம்மா புரிய வருது. 3 பேரையுமே நான் பண்ண எதையுமே மனசுல வச்சுக்காதீங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ என்னத்த நீங்க எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க 3 பேருமே எதையுமே மனசுல வைக்கல. நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட எத்தனை டைம் மன்னிப்பு கேட்டாலும் நான் பண்ண தப்புக்கு ஈடாகாதுமா. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். என்னை 3 பேருமே மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. வெண்ணிலா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேம்மா. நீ முதல்ல இங்கே வேலை செய்யும்போது உன்னை ஒரு பொண்ணா கூட மதிக்காம உன்னை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிருமா. என்னத்த நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அத்தை, நாங்கள் உங்ககிட்ட ஜாலியாக சிரிச்சு பேசலான்னு வந்தா நீங்கள் என்ன இப்படி ஃபீலிங்ஸாக பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் முதல்ல சிரிச்சு பேசியிருந்தீங்களா, அந்த மாதிரி பேசுங்க அத்தை. இப்போ பாருங்க, உங்கள் மூஞ்சி பார்க்க நல்லாவே இல்லை தெரியுமா? ஆமாம் அத்தை, நாங்கள் சிரிச்சு பேசலான்னு வந்தா நீங்கள் இப்படி சேடாக பேசிட்டு இருக்கீங்க. போங்க, நீங்கள் இப்படியே பேசியிருந்தீங்கன்னா நாங்கள் திரும்பவும் உங்ககிட்ட பேச மாட்டோம். என்னம்மா நீ திரும்பவும் பேச மாட்டோன்னு சொல்கிற? ஆமாம், வேற நீங்கள் பழசையும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா? சரிம்மா, நான் பழசை பற்றி எதுவும் பேசலை. இப்போ என் மனசார சொல்கிறேம்மா, என் 3 பசங்களும் உங்கள் 3 பேரையும் கல்யாணம் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நானாக பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்குலாம் உங்களை மாதிரி பாசமான மருமகளுங்க எனக்கு கிடைச்சிருப்பாளுங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்க மாட்டாங்க. என் 3 பசங்களுக்குமே நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீங்கள் 3 பேருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அத்தை, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்போ உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. சரிம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா 3 பேரும்? சாப்பிட்டாச்சு அத்தை. அத்தை, நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேப்லெட் போடணும், மறந்துடாதீங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு டைம் ஆனதும் வந்து எடுத்துறேன். சரிம்மா.
உண்மையாகவே இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ணி இப்படி இவங்க எல்லார்கிட்டேயுமே நல்லா சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. அண்ணி இப்போ திருந்தி 3 மருமகளையும் நல்லபடியாக ஏற்றுக்கிட்டாங்க. உண்மையாகவே சந்தோஷம்தான். இதே மாதிரி எப்போவுமே அவங்க 4 பேரும் சிரித்து கலகலன்னு சந்தோஷமாக இருக்கணும். அண்ணி எப்போவுமே இவங்க 3 பேர்கிட்டையும் எரிஞ்சு தான் விழுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சிரித்து பேசுகிறத பார்க்கும்போதே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இதே மாதிரியே அண்ணி என்கிட்டையும் சிரித்து பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அவங்க என்கிட்ட பேசுகிறது கூட தயாராக இல்லை. இந்த நிலைமை இப்போ தான் மாறுமோ தெரியல. ஆனால் ஒன்று, இவங்க 3 பேர்கிட்டையும் பேசுகிறத பார்த்தா உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக நிம்மதியாக யார் கண்ணும் படாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். ஐயோ, இதை பார்க்க அப்படியே வயிறா எரியுதே. 4 பேரும் சிரிச்சு கொஞ்சம் கொலாவிட்டுலாம் இருக்காளுவே. இதை பார்க்கும்போது அப்படியே பத்துக்கிட்டு வருது. நல்லாவே இருக்க மாட்டீங்கடி நீங்க 4 பேரும், நல்லாவே இருக்க மாட்டீங்க. மோசமா போயிருவீங்க. மருமகளையே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவளுங்க 3 பேர்கிட்டையும் இழுச்சுலாம் பேசிட்டு இருக்கா. உன்னை எப்படியாச்சும் கொன்னு உன் பணத்தை தாங்க வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். எல்லாம் நாசமா போச்சு. இந்த அம்பி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. ச்சே, இப்ப ஏன் முன்னாடியே நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கல்ல. என் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு நீங்க அவ்வளவு சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சுட்டா இருக்கீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. 4 பேரும் நாசமா போயிருவீங்க. நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நாசமா போயிருவீங்க. ஐயோ, சிரிச்சு பேசுறாங்களே. இதை பார்க்க வயிறா எரியுதே. இன்னும் கூடிய சீக்கிரத்துல உங்க அவ்வளவு வரையும் தனியா பிரிச்சு சொல்லியா நோருக்குறேன்டி. ஐயோ, இந்த ஃபோனை வேற எங்க தான் வச்சேனே தெரியல. கிச்சன்லயும் இல்ல, வேற எங்க தான் வச்சிருப்பேன். பாட்டிக்கிட்ட வேற ஃபோன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரி பேசலான்னு பார்த்தா ஃபோனை காணோம். ஒன்று டைம் இருக்க மாட்டேக்கி, டைம் இருக்கிற நேரம் ஃபோன் இருக்க மாட்டேக்கி. என்ன பண்ணுறது? எங்கே வச்சுருப்பேன்? இங்கே தான் எங்கேயாவது டேபிளில் வச்சுருப்பனோ. ஏன்னா கிச்சனில் இல்லை, அப்போ கண்டிப்பாக ரூமில் தான் இருக்கும். சரி தேடி பார்க்கலாம். இவருக்கு என்ன ஜாலியாக உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. என் ஃபோனை தான் காணோம். என்ன இங்கேயும் இருந்த மாதிரி இல்லை. அப்போ ஃபோனு எங்கே தான் போயிருக்கோம்? சோடா புட்டிக்கு என்னாச்சு? எதையோ தேடிட்டு இருக்கா. ஐயோ சூர்யா, உன் கண்ணு எங்கடா போகுது? இதை மட்டும் வெண்ணிலா பார்த்தா கண்ணு நோண்டி. பேசாம இவரே கால் பண்ண சொல்லிட வேண்டியதுதான். சூர்யா மாமா. ஆ வெண்ணிலா. சூர்யா மாமா, நான் இங்க இருக்கேன். நீங்க என்னத பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சொல்லு வெண்ணிலா. இல்ல, என் போனை எங்க வச்சேன்னு தெரியல. கொஞ்சம் கால் பண்றீங்களா? அப்படியா? பண்ணிட்டா போச்சு. சரி சீக்கிரம் பண்ணுங்க. நான் வேற பாட்டி கிட்ட வேற ஃபோன் பேசணும். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், காணோம். ஐயோ, பாத்துக்கிட்டே இருக்கணும் போலயே இருக்கே. சூர்யா மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னத பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அது கால் தானே. இதோ பண்ணிடுறேன். ஐயோ என்ன ஐயோ? இல்ல அது அட்டவுளே, நானே போனை காணோம் தேடிட்டு இருக்கேன். சரி உங்க போனை ஏச்சு கொடுங்க, நானே கால் பண்ணிக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ச்சே, இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டலாம். என்ன சொல்லணும்? நானே போய் எடுத்துக்கிறேன், போங்க. ஐயோ போகாத. சரி போகல, எனக்கு கால் பண்ணுங்க. ஐயோ, நான் உன்கிட்ட பேசல வெண்ணிலா. என்னது, என்கிட்ட பேசலையா? இந்த ரூம்ல நான் மட்டும் தானே இருக்கேன். வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல. நான் போறேன். ஏய் போகாத, நில்லு. ஐயோ, இது வரை ஸ்பீடா போயிட்டு இருக்கு. கரெக்டா போய் அந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுன்னா வீங்கிருமே. என்னதான் சூர்யா மாமா உங்களுக்கு பிரச்சனை? போகவும் விட மாட்டேங்கிறீங்க. போகாத, நில்லுங்கிறீங்க. வெண்ணிலா, நான் உன்கிட்ட பேசல. கன்ஃபார்மா இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. இந்த பைத்தியத்துக்கிட்ட பேசி என்னாலே பைத்தியமாக முடியாது. ஐயோ, நெருங்கிட்டே கடிச்சதுன்னா அப்படியே வீங்கிருமே. நில்லு, போகாத. சூர்யா, இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு சும்மா இருக்காதரா. அதை புடிச்சு அப்படியே நசுக்கி இப்பவே கொள்றேன். தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன. ஏ சூர்யா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இந்த கை வேற வர மாட்டேக்கே. அந்த ஏரியால லாக் ஆயிடுச்சு போலயே. ஐயோ, இந்த கையை வச்சுக்கிட்டு மானத்தை வாங்காத, டீசெண்டா வந்துரு. நம்ம அதுக்காக அந்த ஏரியாவை டச் பண்ணல. ஒரு எறும்பு ஊர்ந்துட்டே போச்சு, கடிச்சா தணுத்து போய் வீங்கிரும். அந்த நல்ல எண்ணத்துலதான் கையை கொண்டு அதில் வச்சேன். திரும்ப வந்துரு ராசா, வந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஐயோ, இவ வேற அசிங்கமா நினைச்சிருப்பாளே. ஐயோ, இந்த கை வேற நேரம் கட்ட நேரத்துல வர மாட்டேங்க. வந்துரு ராசா, வந்துரு வந்துரு வந்துரு. வெண்ணிலா, என்ன பண்ணீங்க இப்போ? என்ன இதெல்லாம்? அது நல்லா இருக்குல்ல? என்னது? என்ன சொன்னீங்க இப்போ? வெண்ணிலா, ஏன் சோடா புட்டி, நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ண போனேன். என்னது நல்ல எண்ணத்துல பண்ணீங்களா? சீ, அசிங்கமான சூர்யா மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இடுப்புல கை வைக்கிறது நீங்க நல்ல எண்ணத்துல பண்ணீங்களா? ச்சே. என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் என்ன உன் இடுப்பை பிடிச்சி கில்லவா செஞ்சேன்? சும்மா அப்படியே டச் பண்ணேன், அவ்வளவுதான். அது கூட நானா ஒன்றும் பண்ணல, உனக்காக தான் பண்ணேன். என்னது எனக்காக பண்ணீங்களா? முதல்ல என் மூஞ்ச பார்த்து பேசுங்க. எங்க பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? கண்ணு எங்க போதோ அதை பார்த்து தானே பேச முடியும். கண்ணு மூஞ்ச பார்த்தா பரவாயில்ல, பார்க்க மாட்டேங்குதே. என்னது? ஒன்னும் இல்லடி, ஒன்னும் இல்ல. இப்ப என் மூஞ்ச பார்த்து பேச போறீங்களா இல்ல கண்ணு ரெண்டையும் நோண்டவா? ஐயோ, கண்ணுக்கு என்ன நோண்டிராத. என் கண்ணு போனது கூட பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க முடியாது, அதனாலதான். சூர்யா மாமா, வெண்ணிலா, இப்ப எதுக்கு என் இடுப்புல கை வச்சீங்க? அதான் சொல்றேன் இல்லடி, ஒரு நல்ல எண்ணத்துல தான் கை வச்சேன். நல்ல எண்ணமா? மண்ணாங்கட்டி எண்ணம். நீங்க முதல்ல என் இடுப்பை பார்த்ததே தப்பு. இதுல நீங்க கை வர வைக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சோடா புட்டி, அது நான் வைக்கணும்லாம் வைக்கல. அப்பத்துல இருந்து உன் சாரியில ஒரு எறும்பு ஊந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட அதுகிட்ட பேசினேன், நீ மேல போகாத போகாத, நில்லு நில்லுன்னு பேசினேன். ஆனா அது என் பேச்ச கேட்காம கரெக்டா உன் இடுப்பு கிட்ட போய் நின்னுடுச்சு. என்னது? எறும்பு கிட்ட பேசுனீங்களா? ஆமா வெண்ணிலா, உண்மைதான் சொல்றேன். அதை நான் போகாத போகாதன்னு சொன்னேன். எவ்வளவு திமிரு இருந்தா அது போயிருக்கும். அதான் உன்னை கடிச்சு உனக்கு வீக்கம் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அதனாலதான் அதை தட்டி விடுறதுக்காக தான் டச் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை வெண்ணிலா. என்ன சூர்யா மாமா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன சும்மா கதை விடுறீங்களா? என்னது கதை விடனா? ஏன் சோடா புட்டி, நடந்ததை அப்படியே அச்சு பேசாம சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு கதை விடுற மாதிரியா இருக்கு? நீ ஏதோ என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நான் ஏதோ வேணும்னே உன் இடுப்புல கை வச்ச மாதிரி. சத்தியமா எறும்பு ஊர்னதுனால அதை தட்டி விடணுங்கிற நல்ல இடத்துல தான் கை வச்சேன். இல்ல, எனக்கு புரியல. அப்படியே எறும்பு ஊர்னால அது என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு கை வைக்கிறீங்க. அது அது நான் என்ன பண்றது? என் கையா என்ன மீறி இடுப்புல கை வச்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு எறும்பு கடிச்சிடக்கூடாதேன்னு கை வச்சு தட்டி விட்டல, ஏன் தப்பு தான். டே சூர்யா, உனக்கு இதெல்லாம் தேவையா? யாரையோ என்னமோ கடிச்சிட்டு போகுது, உனக்கு என்னன்னு மூடிட்டு இருந்திருக்கணும். நல்லது பண்ணா இதாப்பா ஒரு குத்தம், நம்ம மேலே தான் திரும்ப பழி போடுவாங்க. ஃப்ராடு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லதுக்கு பண்ணாங்களா? யாருடி? நான் ஃப்ராடா? நீதாண்டி ஃப்ராடு. இப்படி என் முன்னாடி இடுப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டிட்டு வந்து என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இதுல வேற ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னது? நான் இடுப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டி இருக்கனா? ஐயா வெண்ணிலா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. வெண்ணிலா, சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆமா, நீ உன் போனை காணும்னு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தல, எங்கேயாவது இருக்கும், போய் தேடு. பேச்ச மாத்தாதீங்க முதல்ல. எதுக்கு இப்படி பண்ணீங்க? இவ விட மாட்டா போலயே. ஏ சோடா புட்டி, எறும்பு தாண்டி ஊறிச்சு, அதனால தாண்டி கை வச்சு தட்டி விட்டேன். தப்புதான். உன் பெர்மிஷன் இல்லாம உன் இடுப்புல கை வச்சது தப்புதான். அதுக்கு நீ இப்ப என்ன பண்றது? கை வச்ச கைய உடைக்கவா போற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பேசாத பாரு. ஓலம் மூஞ்சும் மண்டையும். வெண்ணிலா, இந்த சாரி கலர் உனக்கு சூப்பரா இருக்கு. சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு மாத்தி மாத்தி பேசாதீங்க. ஏ சோடா புட்டி, உண்மையை தாண்டி சொன்னேன். அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், நீ வேற ரொம்ப வேலையா இருந்த. சரி, அதான் இப்ப சொல்லலான்னு சொல்றேன். உண்மையாவே இந்த சாரி கலர் உனக்கு சூப்பரா இருக்குடி, செம கியூட்டா இருக்கு தெரியுமா? என்னமோ சொல்றீங்க, சொல்லிட்டு போங்க. நான் போய் போனை தேடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லாவண்யா, ஹாய் ராஜேஷ், ஹாய் சரண்யா, ஹாய் கிருத்திக், ஹாய் சக்திவேல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.